Student. Hi students, welcome to SRT Vijay Max YouTube channel. நாம்ப ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்னுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தா அப்படி இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டினுடைய கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் கீ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஒரு ஸ்டூடெண்ட்டு கமெண்டில். அதுக்காக இதனுடைய ஆன்சர் கீழே நான் இப்போ போட்டிருக்கேன். பார்த்து நல்லா நோட்ஸ் எடுத்து நல்லா படிங்க. இதில் இருக்கிற கொஸ்டின்லாம் ஏதாவது கொஸ்டின் கூட பப்ளிக் எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், தேடி பிடிச்சி நீங்கள் பார்த்து நல்லா நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது ஒவ்வொரு சமாக பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துங்க. அதனுடைய ஆன்சர் ஒவ்வொன்றா 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் அதனுடைய ஆன்சர்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11th கொஸ்டின் 2 மார்க். 1 மார்க்குலாம் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர்லேயே நான் கொடுத்துட்டேன், மார்க் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த 1 மார்க் ஆன்சரை பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் 11th சம் சரிங்களா. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்கோம். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ தான் கேட்குறாங்க. அதனுடைய ஆன்சர் பாருங்கள். இது எக்ஸாம்பிள் 1.7 கொஸ்டின் தான் அது சரிங்களா. அதனுடைய ஆன்சர் பாருங்கள், கீழே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த 7ன்றது தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு லைன் எழுதுனா கூட போதும், உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக மேலே இருக்கிற 2 லைன்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. அடுத்தது 12th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில்? தீர்க்க சம் கேட்டிருந்தாங்க சரிங்களா. தீர்க்க அதான் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து தீர்வே இல்லை சரி. -2 சின்ன நம்பர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அதுதான் மாடுலஸனோட மீனிங் சரிங்களா. பாசிட்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி நம்பரு இல்லை, அதனால் இதுக்கு தீர்வு கிடையாது சரியா. தீர்வு இல்லைன்னு எழுதினாவே 2 மார்க் போட்டுருவாங்க. காரணம்னு போட்டு -2 விட சிறிய மிகை எண் இல்லை அப்படின்னு எழுதிடலாம். 12th கொஸ்டின். அடுத்து 13th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? இருபடி சமன்பாடு கொடுத்துட்டு மூலங்கள் சமம் எனில் ஏனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இது ஈஸி தான். இங்கே பார்த்தீங்கன்னா மூலங்கள் சமம் அப்படின்னா என்ன கண்டிஷன்? b² - 4ac = 0 சரிங்களா. அதை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். b² - 4ac அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது ஏ எது பி எது சி உங்களுக்கே தெரியும். x² முன்னாடி இருக்கிறது ஏ சரிங்களா, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி. பிஏ வந்து ஏ தான் இங்கே சரிங்களா. கான்ஸ்டன்ட் சி வந்து a+2 சரிங்களா. இங்கே இருந்தால் எழுதுகிறேன், அதான் இங்கே எழுதுகிறேன். a = 1, b = -a, c = a+2. அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க, a+2. அதுதான் இங்கே b² - 4ac இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க? -b + -√b² - 4ac/2a. இதுக்கு ஒரு ஏபிசி வரும். டிக்கெட்ஸுங்கிற லைனுக்கு இங்கே ஒரு ஏபிசி வரும். இங்கே ஏ வந்து 1, a² முன்னாடி இருக்கிறது, பி வந்து -4, ஏவுக்கு முன்னாடி இருக்கிறது, சி வந்து -8 சரிங்களா. அதை வச்சு -b + -√b² - 4ac/2a அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே கொஸ்டின்லேயும் ஏ கொடுத்துங்கிறாங்க, நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறதும் ஏ, அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸிங்க. ஒரு 4-5 டைம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இது கிடச்சிடும் ஆன்சர். 14th இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. பார்த்துங்க. 5 சென்டிமீட்டர் ஆரம், மைய கோணம் 15 டிகிரி கொண்ட வட்ட வில்லின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. வட்ட வில்லின் நீளம் s = r θ. அதான் ஃபார்முலா. θன்றது 15 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதனால் அப்ளை பண்ணிடுங்க. ஆர் வந்து 5 சென்டிமீட்டர், θ வந்து 15 டிகிரி சரிங்களா. அப்போ ஆர் வந்து 5 அப்ளை பண்ணணும், θ வந்து 15 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா π/12 ஆர்என்கள், அந்த ஆன்சர் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் அப்ளை பண்ணி காமிச்சிருக்காங்க. s = r θன்னு போட்டு s = r பதிலாக 5 × θ பதிலாக π/12 அப்ளை பண்ணியிருக்காங்க. 15 டிகிரியை ரேடியனாக மாற்றி ஆர்எனாக மாற்றி அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த கடைசி ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கணக்கு என்னது? 15th சம். என்ன எழுதணும்? cos 300ஓட வேல்யூ 1/2 சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது 16th சம். 16th சம் என்ன? log x base 2 log x base 4 plus log x base 8 = 11/6 தீர்வு காணுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஈஸி தான் ஸ்டெப்பு பாருங்கள். ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். இது முடிஞ்ச அப்புறம் கீழே 6 கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிவிட்டு
இந்த சைடு வந்துடும். சரிங்களா? வந்துருக்கும். இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த ஸ்டெப் 11 கேன்சல் ஆயிடுது. அப்புறம் log x base 2 = 1 x = 2 ஆன்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 மார்க்ஸ் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 17th கொஸ்டின். இது வந்து 17th கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. f(x = 1/1 - 3 cos x) இன் வீச்சகம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து வீச்சகம் ஃபார்மில் இது எக்ஸாம்பிள் சம் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி சம் தான். பாருங்கள், cos x ரேஞ்ச் வந்து -1 +1 வரைக்கும் இருக்கும். அதை வச்சு 3ஆல் பெருக்கி அப்புறம் ஆன்சர் போட்டிருக்காங்க. ஈஸி தான். பாருங்கள். நெக்ஸ்ட்டு 18வது கணக்கு இதுதான். பாருங்கள், ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால >= 0 பாசிட்டிவாக இருக்கணும்ட்டு சம்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த கணக்கு டவுட்டாக இருந்தாலையும் அந்த கொஸ்டின் நம்பர் கொடுத்து என்கிட்ட அனுப்புங்க. கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். சரிங்களா? அடுத்தது 19வது கணக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. நான் இந்த சம்மு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈஸி தான். 19வது கணக்கு கொஸ்டின் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் ஆன்சரு. ஆன்சர் வந்து 5 வரும். 3 + 2 5. ஈஸி தான் இது. பாருங்கள், நான் மோஸ்ட்லி சொன்ன கணக்கு தாங்க எல்லாமே கேட்டிருக்காங்க. 20வது கணக்கும் நான் கொஸ்டின் சொல்லியிருந்தேன். இம்பார்ட்டன்ட் சம்முன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் சம்மு இதெல்லாம் படிச்சிங்கன்னா 80க்கு மேலே எடுக்கலாம் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த கணக்கில் தான் கேட்டிருக்காங்க. வேறு எந்த கணக்கும் பெரும்பாலும் கேட்கல. 80 மார்க்ஸ் வர மாதிரி எல்லாத்தையும் தான் கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸி தான் சம்மு. பாருங்கள், log a base a வேல்யூ வந்து 1. இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி எல்லாம் ஈஸி தான். சரிங்களா? log b base b 1, log c base c 1. அதனால் அதுக்கெல்லாம் 1 போட்டிருக்கோம். இது 21 பாருங்கள். sin a கொடுத்துட்டாங்க, cos b கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. மீதி cos a-வும் sin b-யும் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது நான் கீழே ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். பாருங்கள். அப்புறம் sin a + b ஃபார்முலா அப்ளை பண்ணணும். sin a cos b + cos a sin b அதுதான் ஃபார்முலா. அப்ளை பண்ணிங்கன்னா 187/205 அந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு 22 பார்த்தீங்கன்னா sin a cos b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து sin 105 cos 105 அதோட வேல்யூ கேட்குறாங்க. எந்த ஃபார்முலா? sin a cos b-னா 1/2 sin a + b + sin a - b அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு தான் இந்த கணக்கே போட முடியும். அப்புறம் இன்னொன்று கூட அடிஷ்னலாக sin 180 - θ, அதாவது sin π - θனா -sin θ அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 22 சம் பாருங்கள். இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். sin a cos b-னா 1/2 sin a + b + sin a - b அந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடிஷ்னலாக இன்னொரு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். sin 180 + θனா -sin θ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 ஃபார்முலாவும் இங்கே யூஸ் பண்ணுவோம். sin 180 + 13னா -sin 13 யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் sin 13னா உங்களுக்கு தெரியும். sin 13னா என்ன ஆகுது? 1/2 அந்த ஆன்சர். சரிங்களா? அப்போது 1/2 -1/2 மட்டும் வேணும் -1/4. அடுத்தது பார்ட் 4 போகலாம். 5 மார்க் வேணும். 5 மார்க் சம்மு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 23rd என்ன கேட்டிருக்காங்க? இது நான் இம்பார்ட்டன்ட் சம்முன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தான் இது கேட்டிருக்காங்க. என்ன ஃபஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை படிச்சிங்கன்னா 80க்கு மேலே மார்க் எடுக்கலாம்னு சொன்னேன். அதுலேருந்து இந்த கணக்கு நான் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் சம் 1, எக்ஸைஸ் சம் 1 ரெண்டுமே வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த சம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதில் 80 மார்க்கு கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் அதில் இருக்கிற கணக்கெல்லாம் குறிச்சிக்கிறீங்க இம்பார்ட்டன்ட் சம். அப்போ இம்பார்ட்டன்ட் சம் குறிச்சிக்கிட்டா நம்மளுக்கு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? குறிச்சிட்டு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். மார்க் கம்மியாக வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா படிச்சுட்டு அந்த கணக்கு எழுதிட்டு மார்க் வராமல் இருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. சரிங்களா? படிச்சுட்டு மார்க் வரும் கண்டிப்பாக. நல்லா எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 80 மார்க்கு மேலே வரும். நல்லா எழுதணும். நல்லா எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா படித்து தரவு பண்ணிவிட்டு எக்ஸாமில் போய் உட்காருங்க. நேராக டேரெக்டாக போய் உட்காராதீங்க. நல்லா தரவு பண்ணிவிட்டு 10-15 முறை எழுதி பார்த்துட்டு நீங்களே ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அப்புறம் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இது ஈஸி தான். 1 to 1 on to அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, மேல் கோர்த்தல், அப்புறம் நேர்மாறு கண்டுபிடிக்கிறது. அடுத்தது 23ல் பி கணக்கு. இதுவும் நான் இம்பார்ட்டன்ட் சம்னு கொடுத்துருக்கேன். sin θ = 3/5 இந்த சம். அடுத்து ஏதாவது ஒன்று தான் எழுதணும், மேலே இருக்கிறத எழுதிருக்கலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான், படிச்சுங்க. sin θ கொடுத்துருக்காங்க, cos θ, tan θ, secant θ, cot θ, cosecant θ எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஈஸி தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அந்த கணக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து 24ல் ஏ. இது ஃபஸ்ட்டு சாப்டரில் தற்சுட்டு சமச்சீர் கடப்பு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்சுட்டு அல்ல, சமச்சீர் அல்ல, கடப்பு மட்டும்தான் இருக்குது.
கடவு மட்டும் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. 3மே இருக்கணும். அப்போ தான் சமான தொடர்பு. 3ல் 1 இல்லைனாலும் அது சமான தொடர்பு அல்ல. அதனால் இது சர்க்யூட் அல்லன்னு வந்துருச்சு. அப்போ இது சமான தொடர்பு அல்லன்னே எழுதிடலாம். சரிங்களா? அடுத்தது 24ல் பி. இதுவும் ஈஸி சம் தான். தீர்க்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சம் தான். பார்த்துங்க. அப்புறம் டேபிள் மாதிரி போடணும். ப்ளஸ்ஸு மைனஸு இன்இக்வாலிட்டினுடைய ப்ளஸ்ஸு மைனஸு கண்டுபிடிக்கணும் எந்த இன்டர்வல்னு. ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாரு. ரொம்ப ரொம்ப ஈஸி கணக்கு தான். இந்த சம்மு -∞ -4 யூனியன் -3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அதில் தான் இருக்குது அந்த இன்இக்வாலிட்டி. அது 25ல் ஏ. இது வந்து பகுதி பின்னங்களாக பெரிய அந்த கணக்கு ஈஸி தான் பாருங்கள். இது கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கேன். ஈக்குவேட் கான்ஸ்டன்ட்னா மாறிலி உறுப்பை சமப்படுத்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூலாம் கிடைச்சிருக்கு. ஈக்குவேட் எக்ஸ் டைம்னா எக்ஸ் உறுப்பை சமப்படுத்த. ஈஸி தான் இந்த கணக்கு. புரியலன்னா கேளுங்க, கமெண்டில் நான் நடத்துகிறேன். அடுத்து 25ல் பி. இந்த சமயம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதே சமயம் தான் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தான் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். கே ஆல்பா எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த கணக்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கம்மியாகாது. ஏன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒரு இதுதான். இதை நீங்கள் அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 5/5 போட்டுருவாங்க இந்த சம்முக்கு. அது ஈஸி சம்மு, எல்லாம் மறக்கவே மறக்காது. ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கஷ்டமாகும். ஒரு 2-3 டைம் எழுதி பார்த்துட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. முடியலன்னா 5 டைம் எழுதி பாருங்கள். அப்பயும் வரலைன்னா 10 டைம் எழுதி பாருங்கள். யோசிக்காதீங்க, நிறைய டைம் எழுதி பாருங்கள். அப்போ தான் ஒரு ஆன்சர். இந்த 26ல் ஏ. ஐ திங்க் இந்த சம்மு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. மூலங்களின் கூடுதல் தான் கேட்குறாங்க. மூலங்களின் கூடுதல்னா ஃபார்முலா -b/a. அதான் ஃபார்முலா 11/3. அடுத்து 26ல் பி. a + b + c = 180. ஐ திங்க் இந்த கணக்கும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்க மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது ஒரு 4-5 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். cos 2b - cos 2c -2 sin அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். cos 2a 1 - 2 sin² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பொறுமையாக b + c π - a அங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல இங்கே π - a, b + c π - a அதுவும் யூஸ் பண்ணணும். பொறுமையாக நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏவுக்கு பதிலாக π - b + a அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பொறுமையாக படிங்க. இங்கே கடைசியாக இங்கே ஒரு ஃபார்முலா 2 sin b cos c அந்த ஃபார்முலா. sin b + c sin b - c 2 sin b cos c. therefore 1 - 4 sin a sin b cos c. இதெல்லாம் வந்து ஒரு 20 முறை எழுதி பார்க்கணுங்க. அப்போ தாங்க ஒர்க் அவுட் ஆகும். நல்லா படிக்கணும், நிறைய முறை படிக்கணும் இந்த கணக்கை. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டதுக்காக தான் இவ்வளோ கணக்கையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. என்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா படிங்க. 100க்கு 100 மார்க் எடுங்க. வாழ்த்துக்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.